இல்லத்தாயி சொல்றாங்க, நான் என் பேரனுக்கு தான் சப்போர்ட், அவன் தான் ஜெயிப்பான். வீட்டுல இருக்க எல்லாரும் சேதுவுக்கு தான் சப்போர்ட்னு சொல்றாங்க. கேக்குறாரு, தமிழு நீ யாருக்கு சப்போர்ட்? நானும் அவருக்கு தான் சப்போர்ட். அப்பனே கை விட்டுட்டியா நீ? வெள்ளத்தாய் சொல்றாங்க, இனிமேட்டு புருஷன் தானே எல்லாமே. ஆண்டியோட அம்மா சொல்றாங்க, நான் உனக்கு தான் சப்போர்ட்னு. இல்ல ஆட்டைக்கு எவ்வளவு மாப்பிள? என்ன மாமா காசா? காசு வைக்காம விளாண்டா நல்லா இருக்காது மாப்பிள. ஆமா எம்புட்டுன்னு சொல்லுங்க மாப்பிள. டிக்கு 500 ரூபா, அதுக்கப்புறம் ஆட்டை போக போக ஜாஸ்தி பண்ணிப்போ மாப்பிள. மாமா சேது காசு வச்சு விளாடுற? இருப்பத்தா பாத்துக்கலாம். இது என்னோட 500 ரூபா, வெட்டி விடுங்க விளையாடுங்க. பாண்டி காடை மாத்தி வச்சு விளையாடுறாரு. டிக்குன்னு சொல்றாரு. ரம்மி ஜோக்கர் வந்து அடிச்சு பிடிச்சு பாருங்க மாப்பிள, 1000 ரூபா நமக்கு அப்படியே எடுத்துக்கிறேன். அடுத்து விளையாடுறதுக்கு 1000 ரூபா. பாண்டி திரும்பவும் காடை கீழே இருந்து எடுக்கிறாரு. அடிச்சிருச்சுல டிக்கு, 1000 ரூபான்னு பாண்டி சொல்றாரு. 100 ரூபா போட்டு அள்ளிட்டோம்ல. எப்படி மாப்பிள்ளைக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க, தோத்து போயிட்டீங்களா? தொடர்ந்து விளையாடுறதுக்கு காசு இருக்கா, இல்ல நான் வேணா குடுக்கவா? 10 ரூபாய சேது காட்டுறாரு. அது போதுமாப்ல வைங்க. ஒண்ணு வேணா செய்வோமா, நீங்க 10 ரூபாய வைங்க, நான் ஜெயிச்ச 42,000 ரூபாயும் வைக்கிறேன். மாமா பாண்டியோட அம்மா பாண்டி மறைச்சு வச்சிருந்த சீட்டெல்லாம் எடுக்கிறாங்க கீழ இருந்து. பாண்டி கீழே குனிஞ்சு தேடுறாரு, சீட்டு இருக்கான்னு. அம்மா சீட்டை கொன்னு போடுவேன், ஒழுங்கா விளையாடுறா பாண்டி. நீயே கார்டு எடு, உன் ராசி எப்படி இருக்குன்னு பாப்போம். டிக்கு இங்கே குட்டி ஜெயிச்சிட்டான்ல. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமாங்க, எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் தான். ஜெயிச்சிட்டேன். அப்பத்தா உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? ஜெயிச்சது 42,000 ரூபா. இப்ப பையில ஒண்ணுமே இல்ல. உன்னை யாரு நான் ஒளிச்சு வச்சிருந்ததை எடுக்க சொன்னது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இல்ல பயமாவது இருக்காடா? ஆப்பிள கிட்ட போய் உன்னோட களவாணி புத்திய காட்டணும்னு நினைக்கிறியே, யாரு அவர் யாருன்னு உனக்கு தெரியும்ல? சீமானோட்ட பிள்ளை இங்க முகம் சுளிக்காம நம்ம சொல்றத ஏத்துக்கிட்டு இங்கேயே இருக்காருடா. பெரிய மனசு பண்ணி மோட்டார் ஓடலன்னு தண்ணிய புடிச்சிட்டு வர்றாரு. பாண்டா செய்வான் இந்த காலத்துல எல்லாம். வீட்டுல வந்து செய்யணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? யாரு பாண்டி, தங்கமான மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. உன் மகளை தாங்குன்னு தாங்கு வர்றா. அப்படிப்பட்ட உன் மருமகனை நீ கல்லாட்டம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிற. மருமகன் கிட்ட மாமனார் தோத்து போனா மக வாழ்க்கை நல்லா இருக்கும்டா. மறந்துடாத பாண்டி. குறுக்கு புத்திய மருமகன் கிட்ட காட்டாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏதாவது பிரச்சனையா? அது இல்ல வசந்தி, என் மகனுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சத்த? சரி நீ வந்த விஷயத்த சொல்லு. கல்யாணம் ஆனதுல இருந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து வாழவே இல்லைங்க சொல்ற வசந்தி. இந்த பிள்ளைகிட்ட நாங்க கேட்டோம், அதுக்கு ஒண்ணுமே தெரியலங்க, சாதாரணமா பேசுது. ஆமாண்டா பாண்டி, அவங்களுக்குள்ள எதுவும் நடக்கலையாண்டா. இந்த விஷயத்த என் வழியில நான் டீல் பண்ணிக்கிறேன் கிட்ட சேது சொல்றாரு. உன் ராசி தான் தமிழ், அதனாலதான் ஜெயிச்சிருக்கோம். நான் எடுத்து கொடுத்ததுக்காண்டி என் ராசி ஆயிருமா தமிழ்? அம்புட்டு நேரம் நான் சீட்டு எடுத்தேன், நான் ஜெயிச்சேனா? தொடர்ந்து தோத்துக்கிட்டு தானே இருந்தேன். கடைசி நேரத்துல ஒரு சீட்டு எடுத்து கொடுன்னு சொன்னேன். இந்த சீட்டு நான் ஜெயிக்கிற சீட்டா இருந்துச்சுல்ல. நான் வாய் வார்த்தைக்கு இத சொல்லல, மனசார சொல்றேன். ஜெயிச்சதும் சரி, இனிமேட்டு ஜெயிக்க போறதும் சரி, உன்னோட ராசி தான் காரணமா இருக்கும். பாக்காத தமிழ், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு? உத்து பார்த்தேன்னா என்னால சாதாரணமா இருக்க முடியாது. நான் சாதாரணமா தான் பாக்குறேன். 1000 வாட்ஸ் கரண்ட் பாயிருது, எனக்கு தானே தெரியும். உன் கைய புடிச்சுக்கவா? பிடிக்கலன்னா வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தமிழ் கைய பார்த்து வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இடையில தனம் வந்து பால் கொடுக்குறாங்க. சேதுவும் வாங்கிக்கிறாரு. கேக்குறாரு, என்னம்மா நீ தூங்கலையா? தூங்குறேன் மாமா. சின்ன பொண்ணெல்லாம் சீக்கிரத்துல தூங்கிடணும், சரியாமா? சரிமாமா. என்னங்க நானும் தூங்கவா? தாராளமா தூங்கு தமிழ். பால் குடிச்சு முடிங்க, நம்ம தூங்கலாம். ராஜாங்கத்தை அரசியல் கட்சியில இருக்கவங்க எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, நீங்க போட்டிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு கட்சி தலைமை ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. நேரடி அரசியல்ல நிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமானு கேட்க வந்தேன். ராஜாங்கம் சொல்றாரு, இவ்வளவு நாள் மறைமுகமாவே எவ்வளவோ வேலை பார்த்திருக்கேன். மாதிரி அரசியல் கட்சியில நிக்கிறது, பதவி வாங்குறத பத்தி எல்லாம் நான் நினைச்சு கூட பாக்கல. ஒரே யோசனையா இருக்கு. நீங்க மாத்திரம் எலெக்ஷன்ல நின்னீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்கயா. பட் வாய்ப்பு கிடைக்காதான்னு ஒவ்வொருத்தவங்களும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா இப்படி யோசிச்சுக்கிட்டீங்க? நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதாமா? சொல்றாங்க, இந்த மாதிரி பதவி எல்லாம் உங்களை தேடி வருது. சரே கேக்குறாரு, யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. சொல்றாங்க, மாமா நீங்க நின்னாலே போதும் ஜெயிச்சிடலான்னு சொல்றாங்க. ஜெயிச்சு எம்எல்ஏ அமைச்சர் ஆயிட்டா எங்களுக்கு சந்தோஷம் தானே மாமா? சரின்னு சொல்லுங்க மாமா. ராஜாங்க சொல்றாரு, கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் யோசிச்சுட்டு கட்சி தலைமை கிட்ட பேசுறேன். சரிங்கய்யா, யோசிச்சுட்டு நல்ல முடிவா சொல்லுங்க, நான் வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பதவி எல்லாம் உங்களை தேடி வரும்னு உங்க ஜாதகத்திலே இருக்குப்பா,
அவங்களா தேடி வர்றப்ப நீங்க எதுக்குப்பா வேண்டான்னு சொல்றீங்க? எனக்கு என்னமோ இது சரியா படும்னு தோணுதுப்பா. கவலி கூட நமக்கு சாதகமா தான்ப்பா கத்துது. இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணலாம் நடேஷா. சரிங்கப்பா. அமலி கேக்குறாங்க வசந்தி கிட்ட, இன்னைக்கு என்னம்மா சமையல்? முருங்கைப்பூ கீரை, முருங்கைப்பூ வடை, முருங்கைப்பூ குழம்பு. என்னம்மா எல்லாம் முருங்கைப்பூவாவே இருக்கு? நேத்து கறி மீன் கோழி எல்லாம் சமைச்சா இதுதான் விருந்து சாப்பாடு ரொம்ப பலமா இருந்துச்சுன்னு மாப்பிள்ள சொன்னார்ல, அதுதான் சைவம் சமைக்க சொல்லி கேட்டுக்கிட்டாரு. இன்னைக்கு எல்லாம் சைவமா சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல தமிழ். அதுக்கு எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டு பண்ணிருக்கலாம்ல, அது என்ன முருங்கையாவே இருக்கு? தமிழ் எல்லாத்துக்கும் காரணம் கேட்காம அந்த முருங்கை இலைய எனக்கு ஆஞ்சு கொடுப்போம் சரிமான்னு சொல்லிட்டு ஆயிராங்க முருங்கை இலைய. இல்ல சாப்பிட உட்காந்துட்டாரு. வசந்தி எடுத்துட்டு வா. வசந்தி ஒரு பெரிய வாழை இலைய எடுத்துட்டு வராங்க. சேது இன்னைக்கும் இவ்வளவு பெரிய இலையா? கவலைப்படாதீங்க தம்பி, நேத்து சொன்னீங்கல்ல சைவமா சமைக்க சொல்லி, இன்னைக்கு சைவமா சமைச்சு வச்சிருக்கேன். அப்பத்தா எங்க? உங்க அப்பத்தாவும் என் மாமியாலும் ஆனப்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்காங்க. கணமும் அவங்க கூட தான் போயிருக்கா. வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரும். நீங்க சாப்பிட்டுருங்க. சொல்றாங்க முதல்ல சூப்பை குடிங்க. சொல்றாரு இன்னைக்கு முருங்கைக்காய் சூப்பு, முருங்கைக்காய் கூட்டு, முருங்கைக்காய் வடை, முருங்கைக்காய் பொரியல், விதை போட்ட துவையல், பூ வடை அம்புட்டும் இருக்கு கட்டுங்க மாப்பிள்ள. ஆமா எல்லாம் முருங்கைக்காய் ஐட்டமாவே இருக்கு. ஜோர்டானின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.